தேவ பிள்ளையே, இன்னைக்கு அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். மனதை இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். ஆளுக்கு ஒரு பகுதியில் என்னது, நடிகர்கள் நடிகைகள் தனக்கு ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்களோ அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியனும் தனக்கு என்னது ரசிகர் மன்றத்தை உண்டாக்கி வைத்தது போல இன்னைக்கு என்னது, நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அப்படி கிடையாது. தனக்கு நேராக ஒரு கூட்டத்தை திருப்பி வைத்திருக்கிறார்கள், தனக்கு நேராக ரசிகர் மன்றத்தை திருப்பி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் ரசிகர் மன்றத்துக்கு பின்னால் போனது போல இன்னைக்கு காணப்படுகிறது. ஆமாங்க, அதுதான் உண்மை. இயேசுவுக்கு பின்பாக போனோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை பின்பற்றி நடப்போம், அந்த உபதேசத்தை கை கொண்டு நடப்போம். கிறிஸ்துவுடைய உபதேசம் கடினமான உபதேசம் என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்லவே. ஆமா தேவ பிள்ளையே, 1 யோவான் 5:3 நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கற்பனை பாரமானவை அல்ல. நம்ம பாரமானதை நினைச்சா அது பாரமா இருக்கும். ஆனா தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாங்க அப்படின்னா அது நிச்சயமா அது நமக்கு என்ன கிடையாது, பாரமானவைகள் அல்ல. ஆமா, பாரமானவைகள் அல்ல. தேவ பிள்ளையே, நம்ம தேவனுக்கு நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஆமா கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பின்பற்றி நடக்கிறவர்களாய் காணப்படும்படியாக